இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட நிறைய வீரர்கள் இருக்காங்க. அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீடம் ஃபைட்டர் குதிரம் போஸ் அவரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பெங்காலி இந்தியாவுடைய வீரர் குதிரம் போஸ். இவர் பார்த்தீங்கன்னா 1908 வருஷம் இதே ஆகஸ்ட் 11 தூக்கிலிடப்பட்டார். இந்த ஆகஸ்ட் 11 குதிரம் போஸ் அவர்களை நம்ம நினைவுபடுத்திக்கணும். நம்ம சுதந்திரத்துக்காக நிறைய பேர் பாடுபட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே காந்தி, நேரு, அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் அன்சங் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த குதிரம் போஸ் இளம் வீரர் 18 வயசுல தூக்கிலிடப்பட்டார். அவர் பார்த்தீங்கன்னா 15 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள நிறைய சுதந்திர போராட்டத்தில் கலந்துருக்காரு. பெங்கால் பிரியக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப போராடினாரு. ரிவால்யூஷனரி லீடர் அப்படின்றாங்க. அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட வீரர்களில் இவர் ஒருத்தர். குதிரம் போஸ் இவர் பார்த்தீங்கன்னா 1889 பிறந்து 1908 சின்ன வயசுலேயே இறந்து போயிருக்காரு. 1908 இதே ஆகஸ்ட் 11 தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அன்சங் ஹீரோஸ்ங்க. குதிரம் போஸோட இமேஜ் போட்டோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்கு முன்னாடி அன்சங் ஹீரோஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சென்னை இந்தியன் சேனல் சார்பாக வணங்குகிறோம். சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதில் சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டு வீரர்களே நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் நார்த் இந்தியாவில் சொல்கிறீங்க. லாஸ்ட் டைம் மங்கள் பாண்டே வீடியோ போட்டிருந்தேன், அதில் கமெண்ட் போட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சுதந்திர போராட்ட வீரர்கள் தாங்க இந்தியாவோட சுதந்திர போராட்ட வீரர்கள். நான் தமிழ்நாடு, வடநாடு, தென்னாடு அந்த மாதிரிலாம் பார்க்கல. எல்லா சுதந்திர போராட்ட வீரர்கள், இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாருக்குமே தலை வணங்குகிறோம். ஜனவரி 1 என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சென்னை இந்தியன் சேனலுக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க.